ஆனந்தினாலே ரொம்ப சப்பியான ஒரு ரோல் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு இப்போது தமிழ் சினிமாவில். இந்த படத்தில் உங்களோட ரோல் எந்த அளவுக்கு சப்பியாக இருக்கும் இல்லை சைலண்ட்டாக இருக்குமான்ற மாதிரி? இதில் வந்து ஆமாம் க்யூட்டாக இருக்கும் அண்ட் ஐ சீரியஸ்லி லவ் த கேரக்டர். ஐம் ஸோ ஹாப்பி வித் த ரோல் விச் ஐ பிளேட். அண்ட் ராஜேஷ் சார் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். கையல் படத்துக்கு அப்புறமா மேக்கப்லாம் போட்டு கமர்ஷியல் ஹீரோயினாக மாறுற அளவுக்கு உங்களோட ரேஞ்ச் வந்துட்டு இப்போ வளர்ந்துருச்சு. அடுத்தடுத்து என்ன மாதிரியான ரோல்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க? லைக் மேக்கப் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கேரக்டர். லைக் கையில் வந்து அதுக்கு தேவையில்லை. ஸோ விடன்ட் இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ சீரியஸ்லி லவ் திஸ். நான் பண்ண படத்தில் எல்லா இதுலேயும் ஐ திங்க் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி வென் ஒர்க்கிங் ஃபார் திஸ் ஃபிலிம். ஜிவி சாரோட மறுபடியும் இணைந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த படத்தில்? ஜிவி வந்து நான் 3 ஃபிலிம்ஸ் பண்ணேன். பட் ஹீஸ் சேம். ஹீஸ் வெரி டவுன் டு அர்த், ஸ்வீட் அண்ட் ஹீஸ் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். நான் ஃபர்ஸ்ட் த்ரிஷாலில் நான் இந்த தடவை பண்ணும்போதுக்கும் இப்போதுக்கும் ஐ கேன் சி ட்ராஸ்டிக் சேஞ்ச். அண்ட் ஈவன் மியூசிக் இருக்கட்டும், இந்த ஆல்பமில் எல்லாமே பெப்பி நம்பர்ஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஜிவி சார் மட்டும் இல்லாமல் உங்களோட கையில் நடித்த சந்திரன் சாரோடையும் சேர்ந்து ஒரு படத்தை நடிச்சிட்ருக்கீங்க. அடுத்தடுத்து ஹீரோஸ் எல்லாருமே அடுத்தடுத்த படங்களில் ஆனந்தியோட நடிக்கலான்ற மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அவ்வளோ ஜாலியாக வந்துட்டு எல்லாரோடையும் பழகக்கூடிய குணம் கொண்டவங்களா நீ? ஐ டோன்ட் நோ ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குனால ஐ திங்க் டைரக்டர்ஸ் ஆர் சூஸிங் ஃபார் த பேர், சேம் பேர். ரூபாய் படம் வந்து திருப்பி பிரபு சார் ப்ரொடக்ஷனில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் படம் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் மணி பற்றி தான் ஃபுல் படம் இருக்கும். அண்ட் அன்பகன் சார் இருக்கட்டும், சந்திரன் இருக்கட்டும், இட் வாஸ் ஃபேபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் வி ஆல் முன்னார்க்கு போயிட்டோம், அங்கேயே ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம கிக் படத்தோட நிக்கி கல்ராணி கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கக்கூடிய குவெஸ்டின் மேம், நிறைய திரைப்படங்களில் வந்து நடிச்சிட்டிங்க. அந்த படங்கள் எல்லாமே உங்களோட ரோல் வந்துட்டு தனித்துவமாக தெரியும். கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு கமர்ஷியல் ஹீரோயினாக இல்லாமல் நிக்கீடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த திரைப்படத்தில் வந்துட்டு உங்கள் கூட இன்னொரு ஹீரோயினும் இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு லைட்டான ஒரு கேமியோ ரோல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இந்த படத்தில் என்ன மாதிரியான உங்களோட கதாபாத்திரம் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். வெல், இந்த மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிக் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர் படம்னு சொல்லலாம். அண்டு ராஜேஷ் சார் படம் அந்த அந்த பாயிண்ட், அந்த இது வந்த அப்புறம் எல்லாருக்கும் தெரியும், ஓகே இது ஒரு மாதிரி காமெடி இருக்கும், ஒரு மாதிரி ஹியூமர் இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அது எல்லாமே காமெடி, ஹியூமர், டைமிங், ஃபன் எல்லாமே இருக்குது. அண்ட் என் கேரக்டர் வந்து மை கேரக்டர்ஸ் நேம் இஸ் பிரியா அண்ட் ஐ ப்ளே ஒன் ஆஃப் ஜிவிஸ் லவ் இன்ட்ரெஸ்ட். ஆல்தோ ஃபார் அ லிட்டில் வைல் ஷூட்டிங் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஜேர்னி இருந்தது எனக்கு. பட் இட்ஸ் பின் அ கிரேட் ஜாய் ஒர்க்கிங் வித் த ஹோல் டீம். இது வரைக்கும் நீங்கள் நடித்த படங்களில் ஜாஸ்தி காமெடிக்கு வந்துட்டு இடம் ஜாஸ்தியாகவே இருந்தது. உங்களை வந்துட்டு ஒரு ஆக்சுவலி அதே மாதிரி இப்போ முழு நீள காமெடி திரைப்படத்தில் ஒரு ஹீரோயினுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருந்தா நீங்கள் என்ன மாதிரி வந்துட்டு உங்களோட கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பீங்க? It depends. I mean, even நீங்கள் சொல்ல மாதிரி if it's a heroine oriented comedy film, it depends. Audiences எப்படி பிடிக்கும். First of all, நான் ஒரு ஃபில்ம் செலக்ட் பண்ணி அது அக்செப்ட் பண்ணுறது, when I'm listening to a story, நான் ஒரு ஆடியன்ஸாக கேட்குறேன், ஒரு ஆக்டராக கேட்க மாட்டேன். ஒரு கதை கேட்குறப்போ, ஒரு ஸ்டோரி கேட்குறப்போ, ஒரு ஸ்கிரிப்ட் கேட்குறப்போ, ஸோ எனக்கு ஆடியன்ஸ் அது பிடிச்சிருந்தா நான் போய் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்கிற கொஷின், இஃப் அந்த டைரக்டர் யாராவது இருக்கலாம், அவங்க வந்து எனக்கு ஸ்டோரி சொல்கிறப்போ இஃப் ஐ லைக் இட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐ வுட் ஷுவர்லி டூ இட். இட் டிபெண்ட்ஸ் வாட் ஜானர் இட் இஸ். அது வந்து அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வந்துட்டு கொஞ்சம் ஹாரராக டெரிஃபிக்காலாம் வந்துட்டு நாங்கள் நிக்கியை பார்த்தோம். அடுத்து வந்து போலீஸ் ஆஃபீஸராக கூடலாம் நிறைய படங்களில் பார்த்துட்டோம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்துட்டு ஆம்பிஷனில் இருக்குது? வெல், நான் எப்போவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு எனக்கு அந்த ஃபீலிங் எப்போவும் இருக்கும். அண்ட் ஆல் மை மூவிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கேரக்டருக்கு அடுத்த மூவி வர கேரக்டருக்கு சம்மந்தமே இருக்காது. பேயாக வரேன், சடன்லி ஒரு டாம்பாயாக வரேன், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வரேன், அண்ட் தென் போலீஸாக வரேன். ஸோ இட்ஸ் ஆல் வெரி டிஃப்ரெண்ட். ஐ லைக் தட் வெரைட்டி, ஐ லைக் தட் சேஞ்ச். ஸோ அடுத்ததும் அன்பிரடிக்டபிளாக டிஃப்ரெண்ட்டாகவே வரும். அடுத்தடுத்து என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? வெல், இப்போ கிக் இஸ் அப் ஃபார் ரிலீஸ் on the 10th of November. அதுக்கப்புறம் there's மட்டு சிவா கேட்ட சிவா with Lawrence Master, there's நெருப்பிடா with Vikram Prabhu, there's மரகத நாணயம் with Adi, there is கீ with ஜீவா, and then there is ஹரஹர மகாதேவ் கீ with கௌதம் கார்த்திக். கௌதம் கார்த்திக் சாரோட அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நேற்று தான் நீங்கள் பூஜை முடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த படமும் பண்ண போகிறீங்க, இன்னும் நிறைய படங்கள் வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. கடவுள் இருக்கிறான் குமார் படத்தோட கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் கூட இருக்கும். அவர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் சார்.
வணக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட திரைப்படங்கள்னாலே கண்டிப்பாக காமெடி பேக்ட் வந்து நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும். அதுலேயும் இப்போ ராஜேஷ் சாரோட சேர்ந்து இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தோட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் உங்களோட காமெடியான அனுபவம் எப்படியெல்லாம் இருந்தது? இந்த படம் வந்து ஒரு ரோட் ஃபிலிம், கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் ப்ளே. ராஜீவ் சார் படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் எதிர்க்கு இருந்தது கிடையாது. இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருக்கார். ஒரு நல்ல லவ் ரொமான்ஸ் ட்ராக் இருக்குது. ஒரு ஃபன்னான ஃபிலிமாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக இருக்கும். ஃபேமிலியோட நீங்கள் பார்க்குற ஒரு படமாக இருக்கும். காமெடி செமையாக ஒர்க் ஆகிருக்கு. ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும். தேட்டரில் போய் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் பற்றி சொன்ன உடனே நிக்கி கல்ராணி வந்து டார்லிங்கில் நடிச்சிருந்தாங்க. ஆனந்தி வந்து ஏற்கனவே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ மறுபடியும் ஒரே மாதிரி ஹீரோயின்ஸோட நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் வேறு ஹீரோயின்ஸ் எடுக்காமல் இந்த படத்தில் இவங்க 2 பேரையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க தெரியும்? இந்த படத்தில் ஹீரோயின் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரோட சாய்ஸு. ஒரு காம்பினேஷன். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹீரோயின் ரிப்பீட் பண்ணாக்கா அது ஒரு சென்டிமெண்ட்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணவங்க அவங்க 2 பேரும். ஸோ டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் சூஸ் பண்ண சாய்ஸ். ஸோ அதனால் நடிக்கிறேன். நீங்கள் நடித்த படத்தில் பென்சில் படத்தை தவிர்த்து மற்றது எல்லாமே காமெடி ஃபிலிம்ஸ். ஸோ மறுபடியும் வந்துட்டு அந்த சீரியஸான சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? நீங்கள் இப்போ நடிக்கக்கூடிய 6 படங்களில் எந்த திரைப்படம் வந்துட்டு அது மாதிரி சீரியஸான சப்ஜெக்ட் கொண்ட திரைப்படம்? ராஜீவ் மேனன் படம் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். சசி சார் படம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா. அடங்காதே வந்து ஃபுல் சீரியஸான ஒரு ஃபிலிம். 3 படம் சீரியஸ் ஜானர் இருக்குது. டான்ஸில் உங்களை நீங்கள் வந்துட்டு மெருகேற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு பேர் இருக்குல்லே சொல்லிட்டீங்க. இந்த படத்தில் உங்களை எந்தெந்த விஷயங்களில் வந்துட்டு இன்னும் மெருகேற்றிட்டு நடிச்சிருக்கீங்க? இல்லை, பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ், காமெடி டைமிங் வந்து ராஜேஷ் சார் மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது. உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின், உங்களுடைய ராஜீவ் மேனன் திரைப்படத்தில் உங்களோட ஹீரோயின் யார் தான் சார் பண்ணுறாங்க? ஏன்னா அடுத்தடுத்து இவங்க தான் பண்ணுறாங்க, அவங்க தான் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்களே சொல்லிவிடுங்க யார் பண்ணுறாங்க? தெரிலங்க, நீங்கள் ராஜீவ் மேனன் தான் கேட்கணும். ஃபர்ஸ்ட் உங்கள் கூட கேட்க வேண்டிய விஷயம் அந்த டீசர் பற்றி தான் சார். டீசரில் வந்துட்டு உங்களோட அந்த அந்த டான்ஸ் ட்ரெஸ் அங்கே வந்துடுச்சு. அந்த டான்ஸ் வந்து நீங்கள் வச்சிங்களா இல்லை ராஜேஷ் சாரே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரா? இல்லை, ஆக்சுவலாக அங்கே டான்ஸ் வைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அந்த டைலாக் பேசிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து சொன்னேன், சார் இது என்னுடைய ஃபேவரட்டான ஒரு டான்ஸ், இது தொலைக்காட்சியில் நிறைய பண்ணியிருக்கேன், பட் அது வந்து இன்னும் வந்து கரெக்டான படத்தில் எதுவும் யூஸ் பண்ணல, இதில் போட்டுமா அது படம் ஃபுல்லாக அங்கங்கே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் பிரகாஷ்ராஜ் சிங்கப்புலி 3 பேருமே அந்த என்னுடைய ஃபேவரட் மூமெண்ட் போட்டு தான் அந்த ஒரு சாங் பாடிட்டு போவோம். ஸோ கண்டிப்பாக அது பயங்கர ரீச் ஆகும் இந்த படத்துலேருந்து. ஏற்கனவே வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து சொல்லியிருந்தார் உங்களோட டான்ஸ் ஸ்டெப் எடுத்து நான் ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளூயண்ட்டாக வந்துட்டு அந்த படம் ஃபுல்லாக அந்த ஸ்டெப்ஸ் வருதா இல்லை சும்மா 1-2 இடத்துல மட்டும் வச்சுருக்கேன்? இல்லை, ஒரு 4-5 இடத்துல வரும். பட் அதில் கூட வந்து யூஸ் பண்ணான்னு சொல்லி சொன்னான் தம்பி. பட் அதை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணல. அந்த ஒரு காமெடின்னு மான் கராத்தில் அந்த சாங்கில் ஒரு பிட்டு மட்டும் தான் பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து நாங்கள் அந்த பிரகாஷ்ராஜை வந்து வான் பண்ணிவிட்டு திரும்ப காரில் ஏறு வரைக்கும் அந்த டான்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அப்பப்போ வரும். ரோபோசங்கர் சாரை வந்துட்டு ஒரு ஃபுல் ட்ரூ காமெடியனாக நாங்கள் வந்துட்டு நிறைய படங்களில் பார்த்தாச்சு. இப்போ இருக்கக்கூடிய காமெடியன்ஸ் எல்லாம் ஹீரோ வராங்க, வில்லன் ஆகுறாங்க. நீங்கள் அடுத்த அவதாரம் எடுத்தால் என்ன அவதாரம் எடுக்கிறதா இருக்கீங்க? இல்லை, எனக்கு ஒரே அவதாரம் காமெடியே போதும். அது இன்னும் நிறைய திகட்ட கொடுக்கணும். ஸோ அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நான் பண்ண வேண்டிய நிறைய கேரக்டர்லாம் நான் மைண்டில் வச்சுருக்கேன், நான் பண்ணாத கேரக்டர்லாம். ஸோ அதுக்கான படங்கள்லாம் வரும்போது அந்த கேரக்டரில் என்னென்ன ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ண முடியுமோ ஸோ நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஒன்லி காமெடியன் தான். இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் பார்ட் பற்றி மட்டும் சார். இல்லை, இந்த படத்தில் ஃபேவரட் பார்ட்னாலே நாங்கள் அந்த காம்பினேஷன் எல்லாமே நான் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ண இப்போ எல்லா நாளுமே நானும் பிரகாஷ்ராஜ் சார், சிங்கம்புலி, ஜிவி, ஆர்ஜே எல்லாமே இருந்தோம். ஸோ 5 பேர் இருக்க ஒவ்வொரு சீனுமே கலகலன்னு இருக்கும். ஒவ்வொரு நாளுமே ஷூட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுற படம். தேங்க்யூ.